ஹாய் கைஸ், திஸ் இஸ் சஞ்சய் ஃப்ரம் எம்போரியோ ட்ரேடிங். ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸோட ஃபுட் பிரிண்ட்டை வந்து நம்ம எப்படி ஸ்பாட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் அவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை வந்து ஸ்பாட் பண்ணணும்னா, அவங்க தான் வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் அண்ட் ஆப்வியஸாக அவங்க என்டர் ஆகுறாங்க அப்படின்னா பெரிய குவான்டிட்டியில தான் என்டர் ஆவாங்க. ஸோ அவங்க என்ட்ரிக்கு அப்புறம் மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய மூவ் நடக்கும். ஸோ நம்ம அவங்க என்டர் ஆகும்போதே நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னா நம்மளும் அதே டைரக்ஷன்ல ட்ரேட் எடுத்து அந்த மூவ் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்பதான் நீங்க இந்த சார்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இது வந்து இண்டிகேட்டர் இல்ல, இது வந்து ஒரு டூல். இது வந்து ஆர்டர் ஃப்ளோ இல்லைனா ஃபுட் பிரிண்ட் சார்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம நார்மலைஸ் பண்ற கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் கூட அடிஷ்னலா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இது நம்ம நார்மலைஸ் பண்ற கேண்டில் ஸ்டிக்ஸ். இது பக்கத்துல இருக்கிறது தான் வந்து ஃபுட் பிரிண்ட் சார்ட். அந்த கேண்டில்ல வந்து எவ்வளவு பை ஆர்டர்ஸ் அண்ட் எவ்வளவு செல் ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு, எந்த பிரைஸ் லெவல்ல எவ்வளவு ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகிருக்குன்னு பாக்குற ஒரு டூல் தான் இது. இந்த பிளேஸ்ல 1.8K ஆர்டர்ஸ் வந்து அக்ரெசிவா வந்து பை பண்ணிருக்காங்க 24,546 லெவல்ல. ஸோ அது கீழே வந்து 24,522 கிட்ட வந்து இந்த 34K வந்து பை பண்ணியிருக்காங்க. அதே ப்ரைஸ் லெவலில் 3.1K வந்து அக்ரெசிவாக வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா தான் வந்து நமக்கு கிடைக்கும் ஃபுட் பிரிண்ட் டூலில். இதில் இந்த எக்ஸுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து அக்ரெசிவ் பையர்ஸ், ஆஸ்க் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து பையர்ஸ் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து பிட், இதில் இருக்கிறதெல்லாம் வந்து அக்ரெசிவ் செல்லர்ஸ். அண்ட் இந்த ரெட் கலர் பாக்ஸ் தான் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த இதில் வந்து இதான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா, இது வந்து இந்த மொத்த கேண்டில்ல இங்கே தான் வந்து வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக வந்து நமக்கு ஹைலைட் ஆகி காட்டுது இந்த டூலில். ஸோ நான் இந்த ஆர்டர் ஃப்ளோ டூல் யூஸ் பண்ணி நான் இந்த மூவ் வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன். அது எப்படின்னா, இங்கே ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேப் டவுன். ஸோ பக்கத்தில் வந்து எந்த ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனும் இது இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெயிட் பண்ண அந்த டே வந்து அந்த டேலே ஃபார்ம் ஆகிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அங்கே ஃபார்ம் ஆகிற கீ லெவல்ஸில் தான் ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்லே வந்து நம்மளால பார்க்க முடியும், இங்கே கீழே வந்து 100K வால்யூம் வந்து இருக்கு, செல்லர்ஸோட வால்யூம் இருக்கு. இது வந்து இந்த செல் ஆர்டர்லாம் வந்து ஒரு பையர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க. நான் இது எப்படி சொல்றேன்னா, இவ்வளவு அக்ரெசிவ் செல் ஆர்டர்ஸ் இருந்திருந்தா பிரைஸ் வந்து இன்னும் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கணும். இப்படி கீழே வந்திருக்கணும். பட் இந்த இடத்துல வந்து இங்கேருந்து ஒரு பிக் ஃபார்ம் பண்ணிட்டு பிரைஸ் இங்கேருந்து மேலே போயிருக்கு. அண்ட் திரும்பி இங்க செகண்ட் டைம் இங்க வரும்போதும் இந்த இடத்துல சப்போர்ட் ஃபேஸ் பண்ணிட்டு பிரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு லைன் வந்து மார்க் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து ஒரு சப்போர்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி இங்க பிரைஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இங்க என்டர் ஆகாம இங்க எப்படி பிரைஸ் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்க வரும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த செல்லர்ஸ்லாம் வந்து ட்ராப் ஆயிட்டாங்க அக்ரெசிவா. இன்னும் நம்ம மாதிரி ரீட்டைலர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டே லோ வந்து ஆல்ரெடி வார் நியூஸ்லாம் இருக்கு. அந்த பெரிய கேப் டவுன் அண்ட் ஸ்டில் இந்த டே லோ கிட்ட வரும்போது இன்னும் பிரேக் டவுன் ஆக போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பேர் வந்து அக்ரெசிவா செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்கலாம் வந்து ட்ராப் ஆயிட்டாங்க. இந்த 21K ஆர்டர், 13K, 15K, இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க பிட் சைட்ல இருக்க எல்லா ஆர்டரும் வந்து அக்ரெசிவ் செல் ஆர்டர்ஸ். இந்த ஆர்டர்ஸ்லாம் பிளேஸ் பண்ணவங்க என்ன ஆனாங்கன்னா, இந்த இடத்துல வந்து ட்ராப் ஆயிட்டாங்க. ரீட்டைல் செல் பண்ண ஆர்டர்ஸ்லாம் வந்து இங்க பையர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ பிரைஸ் இதுக்கு கீழே ஃபர்தர் ஃபால் ஆகாம இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இங்கேருந்து வந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டு இங்க வந்து ஒரு ஹேமர் கேன்ல வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு எப்படின்னா, இது வந்து டே லோ. இதுதான் டே லோல என்ன இருக்குன்னா, இங்க 100K வந்து செல்லர்ஸ் வந்து செல் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு லிமிட் பை ஆர்டர் வந்து இந்த ஆர்டர்ல வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான லெவல். நார்மலா டே ஹை அண்ட் லோவே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அண்ட் இந்த டே லோல என்ன இருக்குன்னா, நமக்கு இவ்வளவு பெரிய ஹியூஜ் லிமிட் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அண்ட் அந்த இடத்துக்கு பிரைஸ் வரும்போது திரும்பி இந்த இடத்துல வந்து இவங்க இப்படி வந்து ஒரு பிக் ஃபார்ம் பண்ணிட்டு இது வந்து ஒரு ஹேமர் கேன்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இதுல இருந்து என்ன கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு இதுக்கு மேல வந்து பிரைஸ் வந்து கீழே போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு தெரியுது நமக்கு. பையர்ஸ் தான் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, பிரைஸ் வந்து இங்க மேல போக போகுது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி என்ட்ரி பிளேஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இந்த கேன்லோட 50%ல வந்து நம்ம என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணிருக்கலாம். இங்க வந்து திரும்பி ரிட்ரேஸ் ஆகும்போது நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஜஸ்ட் பிலோ இதுக்கு இந்த பிஓசி இல்லைன்னா இந்த கேன்லோட லோல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்துடணும் அப்படின்னா நமக்கு ஈஸியா வந்து 1:2 வந்து ட்ரேட் வந்து கிடைச்சு. இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ வந்து நம்ம ரொம்ப எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ண முடியும். இன்ட்ராடேக்கு அண்ட் ஸ்கேல்பிங்க்கு இன்னும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது பாக்குறதுக்கு தான் வந்து ரொம்ப ஒரே நம்பர்ஸா தெரியும், ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்க இதை லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டூலா இருக்கும். இது ஆர்டர் ஃப்ளோ வந்து நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப சின்னதா நம்ம பிளேஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஆர்டர் ஃப்ளோ. அதுக்கப்புறம் வந்து ஒரு மூவ் நடக்கிறதுக்கு, ஒரு ரியல் மூவ் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த மாதிரி பாட்டம் அண்ட் டாப்லேயே வந்து நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ண முடியும். நம்ம இதுல இருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் வந்து நம்ம
வேல்யூ குடுக்க வேணாம். எல்லாத்தையும் பார்த்து நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்காம, நம்ம எப்படி இத ஃபில்டர் பண்ணலாம்னா, நம்மளோட டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் நம்ம மார்க் பண்ணிட்டு, அந்த ஜோன்ல வரும்போது பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி வந்து நம்மளோட ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணலாம். நம்ம இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ண தேவையில்ல. நம்ம நார்மல் கேண்டில்ஸ்டிக்ஸ்னா வந்து இப்ப பிரெடிக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அது பிரெடிக்ட் பண்றதே வந்து தப்பு. நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, அது பேஸ் பண்ண மாரி பிரைஸ் என்ன சொல்லுதுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஆன்டிசிபேட் தான் பண்ண முடியும். அண்ட் ட்ரேடிங் வந்து ஃபுல்லாவே வந்து ப்ராபபிலிட்டி கேம் தான். ஸோ இதுல வந்து சர்டனிட்டி அப்படிங்கிறதே ஒண்ணு கிடையாது. இதுல நம்ம ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்போ, நம்ம வந்து எவ்வளவு கம்மியா லூஸ் பண்றோம், and நம்ம மேக் பண்றப்போ எவ்வளவு அதிகமா மேக் பண்றோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். இது வந்து ஒரு ஹோலி கிரெயில் கிடையாது. ஏன்னா ட்ரேடிங்ல வந்து எதுவுமே வந்து ஹோலி கிரெயில் அப்படின்னு கிடையாது. இது வந்து ஒரு மேஜிக் டூல், சீக்ரெட் டூல் அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் இது நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளோட ட்ரேடிங் அக்யூரசி, வின்னிங் அக்யூரசி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் நம்ம லூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப மினிமலா வந்து நம்ம லூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த டூல் வந்து நான் கோசாட்டிங் அப்படிங்கிற ஒரு வெப் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ட்ரேடிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பும் இருக்கும், இல்லை வெப் பேஸ்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம டைரக்டா யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு டேட்டாவும் எக்ஸ்டர்னலா வந்து ஃபீட் பண்ண தேவையில்ல. ப்ரைசிங் இந்தியாவா, இதுல வந்து நம்ம இந்திய மார்க்கெட்டோட டேட்டாஸ் இருக்கும். யுஎஸ் அண்ட் கிரிப்டோ அண்ட் ஃபாரெக்ஸும் நம்ம இருக்கும். நான் வந்து எனக்கு என்எஸ்சி டேட்டா போதும். ஸோ என்எஸ்சி மந்த்லி, இந்தியா என்எஸ்சி பிரீமியம், நமக்கு இதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். இந்தியா லைட்ல வந்து நமக்கு லைவ் டேட்டா வந்து இருக்காது. இதுல தான் வந்து ரியல் டைம் டேட்டா வந்து நமக்கு கிடைக்கும். இந்தியா என்எஸ்சி பிரீமியம் பில் சைக்கிள் மந்த்லி, ப்ரொசீட் டு செக் அவுட். இப்போ வந்து நமக்கு 1500 ப்ளஸ் 270 ஜிஎஸ்டி சேர்த்து 1770 வருது. இதுல என்னோட ப்ரோமோ கோட் SM20 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுல வந்து நம்ம இதை அக்ரி கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் கொடுத்தோம் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம நேம் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னு கேக்குது. இது கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் இன்னொன்னு ஒரு ஸ்டெப் இருக்கும். நம்ம யூஸ் பண்ற புரோக்கரோட டீடைல்ஸ் நமக்கு கேட்கும். புரோக்கர் ஐடி அண்ட் அதுக்கப்புறம் அந்த டேட் என்டர் பண்ண சொல்லுவோம். அது ரெண்டு என்டர் பண்ணோம்னா நம்ம வந்து பே பண்ணோம்னா நம்ம டைரக்டா வந்து எப்படி வரும், இதுல நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ்ல பார்க்கணும். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் தான் வந்து ஆக்சுவலா வந்து ட்ரேட் ஆகுது. நீங்க இந்த ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட் பத்தி இன்னும் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னோட வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து நான் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆர்டர் மேட்சிங் அண்ட் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆர்டர் ஃப்ளோ அட்வான்ஸ்டு ட்ரேடிங் மெத்தட்ஸ் வரைக்கும் நான் அதில் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.